சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க தமிழன். என்ன ப்ரோ இந்த இது விஜய் சாரோட பையனை ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க. இல்ல ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது விஜய் பையன்றதுனால. ஆனா ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் இவ்வளவு ப்ரமோட் பண்ண மாட்டாங்கல்ல. இல்லைங்க, அவர் விஜயோட பையன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும்ல, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அது ஆயிரும், ஆனா அது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கே ப்ரோ. என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க, அவ்வளவுதானே. மோஷன் போஸ்டர் ஏதோ ஒன்று போட்டாங்க. ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, ஜெய்சன் 1ன்னு. ஓகே ப்ரோ, படம் என்னதான் பண்ணாலும் படம் தானே பேசும். ஆமாங்க, படம் தான் பேசும், அவ்வளவுதான். ஜெய்சனோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அதுதானே போட்டிருக்காங்க, வேற என்ன தப்பா ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்ல ப்ரோ, தப்பா எதுவும் இல்ல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எந்த ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கு இந்த அளவுக்கு இருக்காதுல்ல. யாருக்குமே கிடைக்காது, எப்படி கிடைக்கும்? அதுதான் அவரு விஜயோட பையங்க. விஜயோட பையன் போது விஜயோட பையனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். சரி ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாரா வெப் சீரிஸ் ஹிட்டா ஃபிளாப்பா? அதோட இது சொல்லுங்க, கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுங்க. நான் அது பார்க்கவே இல்லை, பார்த்தவங்க சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க ட்ராக்கர் ப்ரோ, நீங்க சொல்லணும் அது ஃபிளாப்பா ஹிட்டா என்னன்னு. அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பத்தி யாரும் பெருசா பேசல, அதனால பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்தவங்க தான் சொல்லணும். ஹைப்பும் இல்ல, அது வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கல்யாண வீடியோ எவன் போய் வந்து யூடியூப்ல போட்டா கூட பார்ப்பாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ரோ ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி யார் பார்ப்பா? ஆகாஷ் பாஸ்கர் அவரோட கல்யாண வீடியோலாம் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு இல்ல. யூடியூப்ல போட்டா பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே யூடியூப்ல போடும்போது பார்ப்பாங்க, அது ஓகே. நம்ம தேவையான பொசிஷன் ஓடிடி பார்க்கறது. நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கறதுக்கு காரணம் இருக்குனால. அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ சொர்க்கவாசல் பாத்துட்டீங்களா ப்ரோ? சொர்க்கவாசல் பார்த்துட்டேன். எப்படி ப்ரோ இருக்கு இந்த படம்? ஓகே ப்ரோ, அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ராவா இருக்கும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கதையாவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் அது. நீங்க ஏதோ ரியல் உங்க ட்வீட் பார்த்தா ரியல் ஸ்டோரியில ஏதோ ட்ரூ ஸ்டோரி தான். ஆமாமா, 1992ல 1999ல சென்னை ஜெயில நடந்த ஒரு கலவரத்தை பேஸ் பண்ணி அந்த கதையை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மழைகள் அதிகமா இருக்கா? இது வரைக்கும் மழை வரல, நாளைக்கு வரும். புயலுக்கு அப்புறம் தாங்க மழை வரும் எப்பயுமே. ஓ ஓகே ஓகே. ஐயப்பனும் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து புயல் தான் ஃபர்ஸ்ட், புயலுக்கு அப்புறம் தான் மழை. ஓகே ஓகே. கார்த்தினா சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, அனிருத் வீடியோ பாத்தீங்களா? விடாமுயற்சி தானே? ஆமாண்ணா. ஹலோ, கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. கார்த்தினா, அந்த கடைசி இதுல வந்து அஜித்தேன்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க, அது என்ன எந்த அளவுக்கு நன்மையா இருக்கும்? இதுல பிஜிஎம் இல்லையா? ஆமா, அவர் ஒத்துக்க மாட்டாருங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு, ஏகே ஒத்துக்க மாட்டாரு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. அவர் ஒத்துக்க மாட்டாருங்க, அதெல்லாம் பிடிக்காது.
வேற யாரு இருக்கீங்க? ராபின்சன் இருக்கானா? வேற யாராவது கொஞ்சம் இங்கே கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. என்னோட 2 நாள் சண்டையாக போச்சு. ஒரு நாள் இந்த பக்கம், ஒரு நாள் அந்த பக்கம். இன்னொன்று நீ சமாதானமாக போயிடும். அதனால கூப்பிடுங்க. ஏன் ப்ரோ திருப்பி சண்டை போடையா ப்ரோ? அண்ணா வீடியோ போட்டிருக்காருண்ணா இன்னைக்கு. நீ சண்டை போட மாட்டேன். நான் சண்டையே போடலைங்க. நான் எனக்கு சண்டை போட்டேன் அவங்களுக்கு. கேள்வி வைக்கிறது ஒரு குற்றமா? சரி, ஓகே. கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சூர்யா 44 டைட்டில் டீசர் நெக்ஸ்ட் மந்த் வந்துருமா? வந்துடும், டிசம்பர்ல வந்துடும். டிசம்பர் தான் ஸ்டார்டிங்கா இல்ல எப்படி எண்டிங்ல? படம் ஏப்ரல் தான் வரப்போகுது. அது தெரியலையே. இப்ப என்ன ஏப்ரல் 10 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துடும். முன்னாடியே வந்துருமா? ப்ரோ கங்கோ ஓவரால் எவ்வளவு ப்ரோ பண்ணிருக்கோம்? கங்கோ ரொம்ப சுமாரா தான் போச்சு. பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிருக்குமாண்ணா? இது கங்கோ கங்கோ எப்படி பண்ணியிருக்கோம்? ப்ரோ இது சூப்பர் ஸ்டார் பர்த்டேக்கு இது ஜெயிலர் ஏதாவது ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருதா? நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கூலியிலேருந்து ஏதாவது வரும், இல்லைன்னா ஜெயிலர் 2 வரும். ஜெயிலர் 2 வந்து ஷூட்டிங் ஜனவரியில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஜனவரி 2 ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். மேபி அது வரலாம், இல்லைன்னா கூலி வரலாம். பட் ஆனா அவர் நெல்சன் வந்து ஏதோ அல்லு அர்ஜுன் கூட பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரூமரா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெயிலர் 2 தான் அடுத்த படம். மோஸ்ட்லி அந்த கூலியோட ரிலீஸ் டேட் வந்தால் வரும்னு நினைக்கிறேன். சொர்க்கவாசல் எப்படிண்ணா இருக்கு படம்? ஓகே ப்ரோ, அது பார்க்கலாம். ஐயப்பன் ப்ரோ நீங்க போட்டுருந்தீங்களா என்ன ப்ரோ ஓஎம்ஆர் வந்து பிளாக்கா பண்றாங்க நாளைக்கு? ப்ரோ அது புயல் கரையை கடக்கும் போது புயல் வர டைம்லாம் வந்து யாரும் வெளில வராதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. யாரும் வராதீங்க. நான் வந்து சென்னையில கேட்டா ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறாங்க. இது சென்னையில ஒண்ணுமே தெரியலங்க. அதுதாங்க, சென்னையில் இருக்கவங்க எல்லாம் அப்படித்தாங்க பேசிட்டு இருப்பாங்க. நானும் அப்படித்தாங்க இருந்தேன். என்ன புயல்ன்றானுங்க, ஒன்னும் புயல் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த கஜா புயல் ஒன்று வந்துச்சுல ஜெயலலிதா இருந்தப்ப, அப்போ சென்னையில் இருக்கும்போது எங்கத்த புயல் வரும்போது அப்படின்னு சொல்லி கிளம்பி சரவணபவன்ல சாப்பாடு வாங்க போயிட்டேன். அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில வர முடியல என்னால. எவ்வளவு தூரம்ன்றீங்க அந்த ஹோட்டலுக்கும் நான் இருக்க வீட்டுக்கும்? கேக்க நகர்ல. அப்ப நான் அப்ப இருந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தான். ஒரு அங்க இருந்து நடந்து வந்தேன்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்துடலாம். நடந்து வர முடியல வெளில. என்னாச்சு ப்ரோ? ஃபுல்லா காத்து பயங்கரமாயிடுச்சா? அந்த அளவுக்கு காத்தடிக்குது. திடீர்னு ரோட்ல ஏதாவது வந்து விழுவுது. வரதா புயல் ப்ரோ. வரதா புயலா? ஓகே, அதுதான் கரெக்ட். திடீர்னு வந்து ரோட்ல இருந்து மரம் வந்து விழுவுது, மரக்கிளை வந்து விழுவுது, சினிமா கட்டுற மாதிரி. வீட்டுக்கு மேல ஷீட்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த ஷீட்லாம் வந்து விழுவுது. ஆமா ப்ரோ, எங்க வீட்டுக்கு மேல தண்ணி டேங்க் கீழே விழுந்துருச்சு ப்ரோ. இது ரொம்ப மோசங்க. அப்புறம் அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே இந்த பாளைய படத்துல வர மாதிரி எதிர்காலத்துல நடந்து சட்டை கட்டலாம் பட்டன் பியற அளவுக்கு நடந்து வந்து உள்ள பூந்தாச்சு. உள்ள பூந்ததுக்கு அப்புறம் வெளியில ஃபுல்லா டிடிஎஸ் எஃபெக்டா தான் கேட்டுச்சு. ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னே தெரியல வெளில. ஆனா ஒரு 10 நிமிஷம் தான், 10-15 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலாம் பெருசா டைம் இல்லை. 10-15 நிமிஷம் தான் இருக்கும். ஒரே சவுண்டு. அப்புறம் வெளில வந்து பார்த்தா எல்லா மரமும் விழுந்துருச்சு. ரோடு பிளாக்கு. ரோட்ல இப்போ ரோடு என்ன இருக்கும், ரோடு இருக்கு இல்லையா, ரோடு ஃபுல்லா மரம் தான் இருக்கு. திடீர்னு காட்டுக்குள்ள புந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஏரியா?
ஜெயலலிதா இருந்தாங்கல்ல அந்த டைம்ல. 2016 ப்ரோ 16. கரண்ட் இல்ல, இது இல்ல. 4 நாள் கரண்ட் இல்லைங்க. 4 நாள் கரண்ட் கிடையாது. செல்போன் டவர் கிடையாது. வேற எங்கேயும் போகவும் முடியாது. தேவையான எல்லா ரோட்லயும் மரமா உழுந்து கிடக்குது. ஆனா இப்ப எதுவும் மழை இல்லையானா இங்க? இப்பெல்லாம் மழை இல்ல. இது ரொம்ப ஸ்பீடு கம்மி தாங்க இந்த புயல். ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ப்ரோ இந்த ட்ரெயின் ஏதாவது கேன்சல் பண்ணுவாங்களா ப்ரோ நாளைக்கு? அது புயலை பொறுத்து பண்ணுவாங்க ப்ரோ. நான் ஊர்ல இருந்து வர்றாங்க அதான் ப்ரோ. ப்ரோ ட்ரெயின்லாம் கேன்சல் இல்லை ப்ரோ நாளைக்கு. மெட்ரோவும் ஓடும் நாளைக்கு. ஓகே. வேற நியூஸ் பேக்கல ஐயப்பா ஸ்பீக்கர் மாத்தி கொடுறா. வேற இருக்காது. ஸ்பீக்கர்ல அவ்வளவு பேர் இருக்காங்க பேச மாட்டாங்க. இந்த ஜான் துறையெல்லாம் வந்தா ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க. மாத்திடும். வேற இருக்கா கொடு. இன்னும் சேர இருக்கீங்க இல்லையா ப்ரோ? இது சீமானோட உண்மையான பேர் வந்து என்ன, சைமனா செபாஸ்டினா ப்ரோ? ஏதோ ஒரு டிபேட்ல போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருந்தது. சைமன் செபாஸ்டின் தான் ப்ரோ. அதான் சொல்லுவாங்க. செபாஸ்டின் சைமன். இல்ல இல்ல செபாஸ்டின் சைமன். அவங்க அப்பா பேர் செபாஸ்டின், இவர் பேர் சைமன். ஓகே. ஓ ரெண்டுமே அவர் பேர் தான். ஒருத்தர் அப்பா செபாஸ்டின் பேருங்க. அவங்க அப்பாவுக்கும் பேரை மாத்திட்டாரு செந்தமிழ்னு, இவரும் பேரை மாத்திக்கிட்டாரு சீமான். எதுக்கு ப்ரோ? பொலிட்டிக்கலுக்காக தானா? ஆமா வேற என்ன. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது தப்பு இல்லையே. திருமாவளவன் மட்டும் என்ன, அவரும் பேரை மாத்திருக்காரு. அவங்க அப்பா பேரும் மாத்திருக்காரு. தொல் திருமாவளவன் அப்படின்னு அவங்க அப்பா பேரு கிடையாது, மாத்திருக்காரு. அவர் பேரும் மாத்திருக்காரு. கருணாநிதி பேரை மாத்திருக்காரு. அவர் பேரு தட்சிணாமூர்த்தி. அது பிரச்சனை இல்லை. பேரு எல்லா அரசியல்வாதியும் பேரை மாத்திக்கிட்டு தான். வைகோ பேர் வந்து கோபால்சாமி. அவர் வந்து ஷார்ட்டா வந்து வைகோன்னு மாத்திக்கிட்டாரு. கோபால்சாமியில கோவம் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா பேர் வையாபுரியா வைகோ. அதெல்லாம் எல்லா அரசியல்வாதியும் பண்றது தானே. ஓகே. காட்டினா எப்படின்னா விஜய் பையனுக்கு எடுத்தோன்னே லைக்கா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. எங்க விஜயோட பையன் போது கண்டிப்பா அது ஒரு அடிஷனல் வேல்யூ தானே. ஈஸியா கிடைக்குது இல்லை. அதுக்கான ஓப்பனிங் கிடைச்சிட போது, அதுக்கான மார்க்கெட்டிங் இருக்கு. ஒரு இல்லைன்னா இப்போ இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நெப்போட்டிசம்லாம் பேசுறாங்கல்ல, இப்போ அதுவும் நெப்போட்டிசம் தானே. ப்ரோ அது எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ. இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குல்ல. இது அதுதான் சொல்றேன். இதுல என்ன நெப்போட்டிசம்? அவங்க ஏதாவது இப்போ விஜய் வந்து அவரோட பையனை ஹீரோ ஆக்கினாருன்னா கூட நீங்க சொல்ற அர்த்தம் கரெக்ட்.
அவர் பையன் என்ன சொல்றாரு, இன்னொரு ஹீரோ வச்சு நான் டைரக்ட் பண்ண வரேன், நான் சினிமா படிச்சிருக்கேன், சினிமா கோர்ஸ் படிச்சிருக்கேன், ஃபாரின்ல போய் டைரக்ஷன் பண்ண வரேன்னு வர்றாரு. இவர் என்னதான் பண்ணணும்? அவர் பையன் பண்ணவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதா? எங்க இருந்து வந்துச்சு? இல்லண்ணா அப்படி இல்லண்ணா, எடுத்தோனே இதுதானே லைக்கா, அதுக்காக கேட்டேன். என்னங்க எடுத்தோன்னு லைக்கானா என்ன? லைக்கானா பெரிய ஹாட் ஸ்டாரா? அது வார்னர் பிரதர்ஸா? அவங்களே எல்லாமே ஃபிளாப் படமா கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் நான் எனக்கு வருத்தமே என்னன்னா, லைக்கால போய் படம் பண்றாரு தம்பி அப்படின்ற வருத்தம் தான். அவனுங்களுக்கு கதையும் கேட்க தெரியாது, அவனுக்கு படம் எடுக்க தெரியாது, ப்ரொமோஷன் பண்ண தெரியாது, ரிலீஸ் பண்ண தெரியாது. எதுக்கு பண்றாரு அப்படின்னு ஒரு வருத்தம் தான். அண்ணா அதான மீன் போட்டுருந்தாங்க, அவங்களே விக்னேஷ் சிவனை வேணான்னாங்கன்னா அது எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும்ட்டு. அவனுங்க சந்திரமுகி 2 எடுத்திருக்கானுங்க, லால் சலாம் எடுத்திருக்கானுங்க, என்ன ஏங்க இந்தியன் 2 எடுத்திருக்கானுங்க. விக்னேஷ் சிவன் வந்து காரணம் ரஜினி தானே. அவரோட நேம் இருக்குன்னா டாக்டருக்கு இருக்கனால தானே சப்போர்ட் பண்ணாருங்க. இது லால் சலாமா? ஆமா ப்ரோ. எங்க 2 படங்க, வேட்டையன் 1, லால் சலாம் 1, ரெண்டுமே எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா லால் சலாம் பண்ணதுக்கு ரீசன், அதுக்கு முன்னாடி தர்பார் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2.0 எப்படி இருந்துச்சு, ரஜினியை வச்சு 4 படம் எடுத்திருக்காங்க. 4 எப்படி இருந்துச்சு? சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ. விக்னேஷ்வன் படம் வந்து உண்மையிலே ஆவேசம் மாதிரி ஒரு கதை தான். சந்தானம் நடிக்க வேண்டியது. ஆமா ப்ரோ, அவரே சொல்லியிருக்காரு ஆவேசம் மாதிரி படம் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா சந்தானம் அப்புறம் என்ன வேணாம்ட்டாங்க. ஆனா அது காமெடியா இருந்திருக்கும்ல ப்ரோ, அஜித்தை வச்சு பண்ண காமெடியா அந்த மீட்டர்ல இருக்காதுங்க. ஒரு அட்டகாசத்துல எப்படி இருப்பாரு அஜித், ஒரு டான், அந்த மாதிரி டான், லோக்கல் டான், அந்த மாதிரி ஜாலியான சந்தான காமெடி. அந்த படத்துல காமெடினா அவர் கூடயே இருப்பாரு, அந்த மாதிரி. அதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது அவருக்கு பிடிக்கலையா இல்ல லிக்காவுக்கு பிடிக்கலையா தெரியல. ஆனா அவர் இன்டர்வியூல அஜித் சார் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி மீட்டர்ல வேணும்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிருந்தேன். இல்ல நான் ப்ரொடக்ஷன் டீம் தான் வேணாம்னு சொல்லியிருக்காரு. நானும் ரவுடி தான்ல பார்த்திபன் ரோல் மாதிரி என்ன அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி மீட்டர் படம் தாங்க அது. அந்த மாதிரிதான் ஒரு லோக்கல் ரவுடிக்கும் ஒரு பெரிய ரவுடிக்கும் சண்டைங்க. ஒரு ஒரு லோக்கல் அட்டகாசம் அஜித்துக்கும் ஒரு பில்லா அஜித்துக்கும் சண்டைனா எப்படி இருக்கும்? இதுதான் பில்லா அஜித் வில்லன், அட்டகாச அஜித் ஹீரோ அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மீட்டர் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வேணாம்னு சொல்லிட்டானா இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஹீரோ முடிவு பண்றதுதான் எல்லாமே. ஒரு பெரிய ஹீரோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ டாப் 10ல இருக்காங்கல்ல, அந்த ஹீரோஸ்லாம் முடிவு பண்றது தான். அவங்க வேணாம் சொன்னதுனால ஹீரோலாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச கதையை நான் ப்ரொடியூசர் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாரா? கிடையாது. அதெல்லாம் சும்மா சாக்க போக்கு. விக்னேஸ்வரன் வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாதான் ப்ரொடக்ஷன் வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ இதே ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து அவங்க ப்ரொடியூசருக்கே பிடிக்கலனா கூட ஹீரோ ஓகேன்னு சொன்னா அவங்க சரின்னு போயிடுவாங்க. மேபி அவர் டெவலப் பண்ணது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல போல இருக்கும். விடாமச்சு அந்த லைன்ல தான் இருக்கும் போல இருக்கு. ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் விட்டுருங்க. எல்லைக்கே கூட சிவகார்த்திகேயன் சொன்ன கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் லைக்கால அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு முன்னாடி. எஸ்கே 17 எஸ்கே அது எதனால டிராப் ஆச்சுப்போம் அது தெரியல. அந்த டைம்ல ஏதோ பட்ஜெட் அதிகமா இருந்ததுனால என்னாச்சு. ப்ரோ ஒருவேளை விடாமுயற்சியா அந்த லிஸ்ட்ல இருக்குமோ? எந்த லிஸ்ட்லங்க? நீங்க சொன்னீங்கல்ல லைக்கா செலக்ட் பண்ற கதை அந்த லிஸ்ட்ல. அப்படியே கிடையாதுங்க. அது அப்படி பார்த்தா பொன்னியின் செல்வன் கொடுத்துருக்காங்க, டான் கொடுத்துருக்காங்க. இல்ல டீசர் ஒன்னும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, அதனால தான் சொன்னேன். ப்ரோ பொன்னியின் செல்வன்லாம் ஸ்டோரி அந்த
டேரக்டருக்காகவும் அந்த ஸ்டோரிக்காகவும் தான் ப்ரோ போனது. மோஸ்டா மணிரத்னத்துக்காகவும் அந்த ஸ்டோரியோட இம்பாக்டர்னால தான் போனது. ஸ்டோரி ஆல்ரெடி உள்ள ஸ்டோரி தானே ப்ரோ, அதுல அதான் என்ன அந்த ஸ்டோரி? ஸ்டோரி ஆல்ரெடி எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஸ்டோரி. அதை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு தான் பொன்னியின் செல்வன் ஹிட் ஆன ரீசனே. மற்றபடி மேக்கிங் வைஸ் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நார்மலான ஃபிலிம் தான் அது. சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 1.5 மாசம் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இது ரோடு வியூல அதிலேயே காமிக்கிறாங்க. இது எங்கேஜிங்கா போகுமா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மகிழ் நல்லா பண்ணியிருப்பாருங்க, அவர் ஏதாவது ஸ்கிரீன் பேல நல்லா பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாமும் எல்லாரும் அடுத்த வார்த்தை என்ன, கைவிடும் போதே உன்னை நம்பு. கைவிடும் போது உன்னை நம்பி, அவ்வளவுதான் ப்ரோ. தடையற தாக்கவே இந்த மாதிரி தானே ப்ரோ, ஒரு 1 டேல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தானே. ஆனா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ அது. அதுதான் அவரு இதுல கில்லடி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் பிளே. ஆனா மேக்கிங்கா சூப்பரா இருக்கும் போல ப்ரோ, ஃப்ரேம்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. நார்மல் ஆடியன்ஸுக்குலாம் அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆறுதல் பரிசுல வருங்க. ஆமா, நீங்க படத்தோட ரிவ்யூலாம் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த், இல்ல ப்ரோ, இன்னமும் விசுவாசம் வேதாளம் மாதிரி நடிக்க முடியாது ப்ரோ, அடுத்தடுத்து அப்டேட் ஆகணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் லெவலுக்கு மேக்கிங் நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழிவுத்த ஆரம்பிப்பாங்க. படம் நல்லா இருக்கான்றதுல என்ன மேக்கிங் இருந்துச்சு? அது எமோஷன் தான் இல்ல ப்ரோ, மேக்கிங் இல்ல, படம் எப்படி இருக்குன்றது அந்த எதுக்கு சொல்றேன். பிளேட் ஸ்டோரி நடிச்சாலும் திட்டுறீங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு நடிச்சாலும் திட்டுறீங்க. தடமே மகிழ் திருமணி சூப்பர் படம் ப்ரோ. அதுவுமே லாஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். பிரசாந்த் ப்ரோ கூப்பிடுங்க ப்ரோ. கூப்பிடுங்க, நான் இன்னைக்கு எதுவும் பேச மாட்டேன், எதுவும் சண்டைலாம் இருக்க மாட்டேன். கூப்பிடுங்க, ஒரு ஃபோன் பண்ணி. பேசும்போது நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, அதுவும் நீங்க என்னடா பேச வர்றது, நான் தனியாவே பேசிக்கிறேன்னு பேசிட்டாரு ப்ரோ வீடியோல. இல்ல நீங்க பேச மாட்டேன். இல்லைங்க, இது பேசுனதுனா எனக்கு ஒரு இல்ல ப்ரோ, நேத்து அவரு பயங்கரமான ஒரு இது ஸ்டோரி ஃபார்மேஷன்ல வந்துட்டே இருந்தாரு, நீங்க டப்புன்னு உடச்சு விட்டீங்க. அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. வரண்டா கும்புறடா சார். அதான் ப்ரோ, அந்த 20 நிமிஷம் வீடியோ அப்படியே இங்க பேசாம அப்படியே பாருங்க. சோழியை முடிச்சு விட்டீங்க நேத்து. பட் ஆனா அவர் பேசுற கேட்க நல்லா இருக்கும் ப்ரோ, என்னதான் பேசினாலும் அவர் ஃப்ளோல பேசி நல்லா பேசுவாரு. ஸ்லாங் நல்லா இருக்கும் ப்ரோ. பட் ஆனா கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி தான், உன்னை என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதனாலதான் அவரு கேட்டு ஆனா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசிடுவாரு எல்லாத்தையும். ஆமா, ரொம்ப நமக்கு தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி பேசுற மாதிரி இருக்கனால தான் அவரு கேட்டாரு, அவர் கோச்சிக்கிட்டாரு. பார்க்க ஃபன்னா இருந்தது நம்மளுக்கு. நிறைய இருக்கு. ஆனா ப்ரோ அந்த இந்த தடம் அப்புறம் தடையற தாக்க இது ட்ரைலர்லாம் பார்த்தேன் ப்ரோ. ஆனா அது அளவுக்கு இது மீட் பண்ணல. ஒருவேளை ட்ரைலரா விடும்போது நல்லா இருக்குமோன்னு தெரியல. அதெல்லாம் இப்போ ட்ரைலரு தடமும் தடையற தாக்கமும். இல்ல தடம்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் தடம் எப்போ வந்த படம் 2008 அந்த மாதிரி டைமா சிவகார்த்திக் நடிக்க வந்தபோது வந்த படங்க. தடையற தாக்கமும் மனங்கொத்தி பறவை ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயனுடைய ஃபர்ஸ்ட் படம் அது. 12 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 12-13 வருஷம். அப்ப இருக்கிற படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ இது ட்ரைலரா வரும்போது நல்லா இருக்குமோன்னு தெரியல.
ப்ரோ டீசர் தானே வந்திருக்கு, அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, வீரதீரன் சூரன் எப்ப ப்ரோ வருது? அதுவுமே பொங்கலுக்கு ரெடி ஆயிடும் படம். அஜித் படம் வருதுனால ஒரு 2 வாரம் தள்ளி ஜனவரி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இல்லை பொங்கலுக்கே கூட வரலாம், சொல்ல முடியாது. அப்புறம் மகி குட் பேட் திருமணி அகலி விக்ரமோ ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னாங்களே. குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் மே தான். என்ன மாசம் மாசம் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மே 1 எதிர்பார்க்கலாமா ப்ரோ? மே 1 இல்லைங்க, மே 1 கூலி. ஓ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ அப்ப ஏப்ரல் 14 வேற எதனாவது மூவி ஸ்லாட் இருக்குங்களா? இது குட் பேட் அக்லி தவிர. இட்லி கடை ஏப்ரல் 10 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வரும், ஏதோ ஒரு டேட்ல வரும். நடுவில் என்ன டேட்டா இல்லை பாருங்க. இல்ல சூர்யா 44 அது எப்போ ரிலீஸ் ஆகும்? இவர் கார்த்திக் சுப்ராஜ். அது எனக்கு தெரிஞ்சு மார்ச் எண்டே ரிலீஸ் ஆயிடும். ப்ரோ இந்தியன் 3 எப்போ ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல? கேம் சேஞ்சர் பொறுத்து வரும். அது அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ உள்ளுக்குள்ள எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சிக்கும் கேம் சேஞ்சருக்கும் அவங்க ஃபேன்ஸ் வார் போயிட்டு இருக்கு. இது எப்படி ப்ரோ இருக்கு? குட் ஃபார் சினிமாவா? இது மட்டும் தான் குட் ஃபார் சினிமா, அவ்வளவுதான். இந்த போட்டின்ற ஒன்று இல்லவே இல்லைன்னா நீங்க அந்த இதுல இருக்கவே மாட்டீங்க, டாப் லீக்ல இருக்கவே மாட்டீங்க போட்டி இல்லாம இருந்தா. நானும் நான் வரேன் படம். இப்போ விக்ரம் இல்லை, இப்போ நான் குறையா சொல்லலைங்க. விக்ரம் வந்து படம் நடிக்கிறார் இல்லையா, அவருக்கும் பிஸ்னஸ் இருக்கு, அவருக்கும் மார்க்கெட் இருக்கு. ஓகே, அவர் யாருக்கு போட்டி ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதில் அது அவர் பாட்டுக்கு ஒரு இதில் இருக்காருல்ல, அது அந்த போட்டி இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி தான் புக் ஆகிடும். ஓகே, அவர் பாட்டுக்கு அவர் வேலையா அவர் உண்டா அவர் இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் போட்டின்னு வரும்போது உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து செட் ஆவாங்க. ஃபேன்ஸ் வந்து அக்ரெசிவாக வந்து கம்பெனி அவங்க வந்து சேர்ந்து நின்று அவங்களோட படமா அவங்க நினைப்பாங்க. அதை அது கண்டிப்பா இருக்கணும். தெலுங்குல வந்து மொத்த ஹீரோஸ் படத்தையும் சோசியல் மீடியால போய் கமெண்ட் போடுவானுங்க, திட்டுவானுங்க, அவ்வளவுதானே. என்ன இருக்கு? இல்ல இப்ப இந்த FDS ஷோவோட ரிவ்யூ வந்து ஸ்டாப் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையாவே ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? அது மாதிரி நடக்குமா? இல்ல தியேட்டர்ல அலோவ் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல் இன்னைக்கு ரிலீஸ். ஓகேவா, காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு தான் ஷோ போட்டாங்க. நான் காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு ஓப்பன் பண்ணா சொர்க்கவாசல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் அப்லோட் பண்ணியிருக்கான் 6 மணிக்கு பப்ளிக் ரிவ்யூன்னு. இங்க அப்படி போயிட்டு இருக்கு டெக்னாலஜி. அப்படிங்கும்போது நம்ம ஆளுங்க சும்மா பூமர் மாதிரி உட்காந்துட்டு நான் பப்ளிக் ரிவ்யூ போட மாட்டேன் பண்ண மாட்டேன்னா என்ன? போடாத பண்ணாத, நான் தான் பழைய வீடியோ எடுத்து போட்டுக்குவேன்ல, உனக்கு என்ன? அப்படி போயிட்டு இருக்கானுங்க உனக்கு. உண்மையிலங்க நீங்க எடுத்து பாருங்க. பேரை மட்டும் எடிட் பண்ணிடுவானுங்க. நான் நீங்க 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி சொர்க்கவாசல் ரிவ்யூன்னு போட்டேங்க, எந்திரிச்சு பார்த்தா 3 hours agoன்னு சொல்லி தியேட்டர் வாசல் நின்று பேசுற மாதிரி வீடியோ வருது. நினைச்சேன், டேய் அது படம் மீட்டிங் தான் 10 மணிக்கு தான் ஷோ வரும். அதான் அப்போ அதுக்குமே 10,000 வியூஸ் போகுதுங்க. அதுவுமே சும்மா கிடையாது, 10,000 வியூஸ் 15,000 வியூஸ் போகுதுல்ல. அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது இல்ல. நீங்க பூமர் மாதிரி உட்காந்துக்கிட்டு தேட்டர் வாசல் எடுக்காத, தேட்டர் வாசலுக்கு வெளில எடு, காம்பவுண்டுக்கு வெளில எடு, கேட்டுக்கு வெளில எடு, இப்படியே பேசிட்டு இருக்கிறதா? என்ன பிரச்சனைனே புரியாம. ஒரு போன் இருந்தா போதும் ப்ரோ. இதெல்லாம் வந்து பூமரா தான் இருக்குது அவங்க சொல்றதெல்லாம். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ. அந்த ஆமாங்க, டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? நம்ம ஒரு 100 பேர் இறக்கி தேட்டர்ல பாசிட்டிவ் ரிவ்யூ நம்ம வர வச்சிடணும், அவ்வளவுதான். அவங்களோட போட்டி போட்டுறணும். நம்ம நீ என்னடா 6 மணிக்கு போடுறது, நான் நைட்டே போட்டுறேன் 12 மணிக்கு போட்டுறதுதான். நைட்டே வேற மாதிரி தெருக்கு இது அப்படின்னு போட்டுற வேண்டியதான். ஆமா அவ்வளவுதான், அவங்களோட போட்டி போட்டுற வேண்டியதான். நம்ம என்ன பண்ண முடியும்? சூரி ஆள இருக்கிற மாதிரியா ப்ரோ?
ஏங்க வேற வழி இல்லைங்க. அவனோட போட்டி போடுறதுக்கு என்னங்க இது? இளையராஜா வச்சு கலாய்க்கிறாரு அவரு. வச்சு கலாச்சி விட்டாரு. எப்படி நான் தேட்டருக்கு 30 பேர் அது மாதிரியா? அவரு ஒரு பூமருங்க. அவரு இளையராஜா அப்படித்தான். அவரு மோடியே ஒரு இடத்துல அந்த காசியில போய் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசினது அவரு தமிழ்ல பேசிட்டு இருந்தாரு. மோடி அந்த பக்கம் எதுவுமே தெரியாம அவர் பாட்டுக்கு நேரா பார்த்துட்டு இருந்தாரு. மோடி அப்படின்ட்டாரு. உங்களதான் மோடி. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரு பதறிட்டு அவனு அந்த மாதிரி திரும்பி உங்களுக்கு எப்படி இந்த இது தோண்டிச்சு காசில வைக்க? அவருக்கு ஒன்னும் புரியல. அவரு நம்ம அங்க போய் அப்படித்தான். இன்னொன்னு சூரிய மட்டும் நான் சும்மாவா? ப்ரோ இப்ப வெற்றிமாறன் பேசிட்டு இருந்தாருல ப்ரோ, அவர் 8 நாள் பிளான் பண்ணி 257 days ஷூட்டிங் போனோம். அது எப்படி ப்ரோ நீங்க பாக்குறீங்க? ப்ரொடியூசர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா ப்ரோ? ஜெயிச்சுட்டே இருக்க வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாதுங்க. யாவும் ஸ்லிப் ஆகும்போது கண்டிப்பா பெரிய விமர்சனம். ஒருவேளை இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பெரிய பேக் பேர் ஆகும் இந்த மாதிரி. கண்டிப்பா அவர் எங்க எந்த இடத்துல சறுக்குறாரோ அங்க இது எல்லாமே நெகட்டிவா வரும் சார். அதாங்க நீங்க எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். நீங்க ஜெயிச்சுட்டே இருக்க வரைக்கும் அந்த தப்பு வந்து உங்களுக்கு உள்ள வராது. நீங்க எந்த இடத்துல சறுக்குறீங்களோ அது மொத்தமா சேர்ந்து அடிப்பாங்க. டாப்ல இருக்கீங்க, டாப் லீக்ல இருக்கீங்க, இதுல இல்ல எல்லாத்துலயுமே அப்படிதான். அதனால உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வேற ஒரு காரணங்களுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அரசியல்வாதி முதல் கொண்டு அரசியல் கட்சியை முதல் கொண்டு ஆட்சி பண்றாங்க இல்லையா, ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு எல்லாரும் அப்படிதான். அவங்க ஆட்சியில இருக்காங்கன்றதுனால எதுவும் கேள்வி கேட்கல அப்படின்றதுனால அவங்க பண்றதெல்லாம் சரின்னு ஆகாது. இந்த மாதிரிதான். சரி ஓகே நீங்க அமைதியா இருக்கோம், என்னைக்கு மாறுதோ அதை அப்படியே மாத்தி பேசுவாங்க எல்லாரும். அன்னைக்குதான் வந்து வாயில மனசுக்குள்ள இருக்க வச்சதுக்கெல்லாம் கக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அது. வடிவேலுக்கு அப்படிதான் நடந்துச்சு. வடிவேலு வந்து இருக்கிற டைம்ல வந்து அவர் இருந்தாதான் படம் ஓடுன்ற கண்டிஷன் இருக்கும்போது யாரும் இந்த பஸ்ல தலைமை வச்சு எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வடிவேலு எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் படத்துல யாரும் போடுறதே இல்லையே. ஜெயிச்சுட்டே இருக்க வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு அது ஓகே தான். நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எவன் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க போறான் பட்டத்துக்கு? இந்த ராஜேஷ் மாதிரி ஆர்கானன் மாதிரி ஒரு 4-5 பேருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெற்றிமாறன் ஃபிளாப் கொடுத்துட்டா எவனும் காசு கொடுக்க மாட்டான். அதனால நான் ஹிட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் எடுக்கிறாரு. ஆனா இவங்க மத்த டைரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வெற்றிமாறன் ஒரு மாதிரி டிஃபரண்ட் லீக் ப்ரோ. சொல்ல என்னன்னா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க எல்லாமே கம்யூனிசம் பேசுவாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஆமா ஆமா இவங்க எல்லாம் தோழருமாங்க கம்யூனிசம் பேசுவாங்க. ஆனா இது இவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி எல்லாருமே அப்படிதானே. சூப்பர் டைரக்டர் தான் கண்டிப்பா. விடுதலை 2மே சூப்பரா தான் இருக்கும். ஓகே அவங்க பேசுறதுக்கும் அவங்களோட செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலா விடுதலை வந்து பார்ட் 2 எடுக்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தது அப்போ. அது ஆக்சுவலா ஒரே சிங்கிளா தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்ட் 2 டிசைட் பண்ணாங்களா அவங்க? இல்ல ஐடியா வச்சு ஆரம்பிச்சாரு அவரு. அதுக்கப்புறம் பார்ட் 2 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பார்ட் 3 இருக்குங்க. படம் பார்ட் 2வே பார்ட் 3 வச்சு தான் முடிய போகுது. இது எப்படி ப்ரோ? அது ஹிட் ஆறனால எடுக்கிறாங்களா இல்ல முதல்ல டிசைட் பண்ணிடுவாங்களா? இந்த படம் முதல்ல டிசைட் பண்ண தானே. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நமக்கு வரும் இல்ல கிளைமேக்ஸ்ல பார்ட் 2ஓட சீன்ஸ் இல்ல. ஆமா ப்ரோ அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல ப்ரோ. ஆனா அந்த ஒரு பாட்டா எடுக்க வேண்டியதே 2 பாட்டா எடுத்தாதான் அது பெரிய டிபேக்லாம் இருக்கு. தீன் 2 மாதிரி எடுத்தது 5 படம் வந்துருச்சு. அது ஓகே. அது 2 படமா எடுத்தா 2.5 மணி நேரம் தான் வருது. சரி ஒரு 1/2 மணி நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது,
இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஆக்சுவலா அந்த 2 and 3 கம்பைன் பண்ணி எடுத்திருந்தா நேரத்துக்கு ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கும் ப்ரோ. இருந்தா பரவாயில்ல வந்திருக்குன்னு சொல்லுங்க, இட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லாதீங்க. பெரிய hit ஒரே வார்த்தை படம் முக்கியம், வார்த்தை முக்கியம். வைபர் வருவானா இல்லையா, வைபர் வருவானா இல்லையா பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அந்த பீரியடிக்ஸ் இதெல்லாம் வச்சு வந்துருவான்ல ட்ரிபிள் ஆர் மாதிரி எடுக்க வேண்டிய படம் ப்ரோ இது. ப்ரோ அதுலயே உங்களுக்கு அந்த பாட்டு இருக்கிறதுனால இதான் தெரியுது ப்ரோ. ட்ரெய்லர் படம் தான் தெரியும் ப்ரோ எப்படி இருக்கு. கார்த்தினா, நீங்க தேட்டருக்கு போயிட்டு பாதிலே தான் என் படத்துல ஏஞ்சி வந்துருக்கீங்களா? எது தேட்டருக்கு போயிட்டு படம் பிடிக்காம பாதிலே வந்துருக்கீங்களான்னு கேட்டேன். பார்த்துட்டேன். படம் பார்க்கும்போதா மோஸ்ட்லி எல்லா படமும் முழுசா பார்த்துருவோம். ஆமா. அவ்வளோ ஏதாவது வேலை இருந்தா இருந்துச்சு தவிர பிடிக்கலன்னு சொன்னா அதே ஃபோன் இருக்கே, ஃபோன் எடுத்தோமா ஓப்பன் பண்ணோமா ட்விட்டரோ இல்லை வேற யூடியூபோ போட்டோமா, இதுக்கு எந்திரிச்சு இல்லைங்க இங்கே வெளில வந்து என்ன படம் வரும்? ஏசியில் உட்காந்துட்டு நல்லா சோஃபா சீட்டு உட்காந்து ஃபோனை ஓப்பன் பண்ணோமா, ஃபோனை நோண்டோமா, டைம் ஓட்ட முடியாது என்ன ஒரு மணி நேரத்தில். நீங்க பார்த்ததுல எந்த படம் ப்ரோ ரொம்ப ரொம்ப மொக்க படம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த படத்தெல்லாம் எதிர்பார்த்து போகும்போது கொஞ்சம் ஏமாற்றம் அதிகமா இருக்கும். இந்தியன் டூ மாதிரி சில படங்களுக்கு. சில படங்கள் தெரிஞ்சேதான் போவோம், அது கேவலமாதான் இருக்கும். அதனால அது ஒன்றும் பெருசா நம்ம இது பண்ணாது. ஃபுல் சார்ஜோட போவோம் ஃபோன்ல, அது ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா என்ஜாய் பண்ண படம் எது ப்ரோ? அப்படிலாம் இல்லைங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லையே. எனக்கு பாகுபலி சொல்லலாம், பாகுபலி டூ பாகுபலி டூலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி பாகுபலி 1 பார்த்தோம். நம்ம 1 பார்த்துட்டு பாகுபலி 2 வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சு, அப்ப அந்த மாதிரி பெரிய அளவுக்குலாம் சோசியல் மீடியா ரீச்லாம் கிடையாது இல்லையா. அதான் பாகுபலி 2 இது பார்ப்போம்னு பார்த்தா இன்ட்ரோல் வரைக்கும் வரும்போதே வந்து என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சு. அது பயங்கரமா மறந்து எக்ஸ்பீரியன்ஸ். புஷ்பா 2 அந்த லெவலுக்கு இருக்குமா ப்ரோ? புஷ்பா வந்து அவங்க சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பாப்போம். எங்க ஆபீஸ்ல ஃப்ரீயா கூட்டு போறாங்க ப்ரோ, அதான் போலாமான்னு யோசிக்கிறேன். ஃப்ரீயா தானே கூட்டு போறாங்க, போக வேண்டியதானே ப்ரோ. எப்படி ப்ரோ பீகார்ல வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு போமானாங்க? அது ஆக்சுவலா யாருக்குமே புரியல அது. அதான் எப்படி அது புஷ்பா 2க்கு இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸா பீகார்ல, நார்த்லலாம்? அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. எனக்குமே பார்க்கமா நல்லா ரீச் ஆகும். இல்லை, எனக்குமே பார்க்கமா ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட வசூல் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ஓகே, பட் நான் ட்ரெய்லர் லான்ச் இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா புஷ்பா 2க்கு ஓப்பனிங் இருக்கும், ஒரு 10 கோடி ரூபா ஓப்பனிங் இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் லான்ச்சுக்கு போய் நீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் நிற்பீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல. பட் அது தாண்டி வந்து நிற்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கா, இல்லை இவனுங்க கட்சி மீட்டிங் மாநாடுக்கு ஆள் சேர்த்துற மாதிரி சேர்த்து விட்டானுங்களா அப்படின்றத படம் ரிலீஸ் அப்புறம் பார்ப்போம். அது ஒரு நியூஸ் சேனல்ல கூட, நார்த்ல நியூஸ் சேனல் போட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஏதாவது வச்சா கூட ஜென்ரலாவே எல்லாருமே சேருவாங்களாம். ஸோ புஷ்பா 2 நல்லா கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கனால சும்மா ஒரு வீக்கெண்ட் வைப் மாதிரி இருக்கிறதுக்காக எல்லாம் ஜாயின் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் செத்த முடியாது. தமிழ்நாட்டில் கூட தான் புஷ்பாக்கு ஹைப் இருக்கு, கேஜிஎஃப்க்கு ஹைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். KGF 3ன்னு ஒன்று வருது அப்படின்னா யாஷ் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேர் போவீங்க? ஒரு 5,000 பேர் 10,000 பேர் அவ்வளோதானே போவீங்க. இதுதானே இருக்கும். ஒரு நேரு ஸ்டேடியம் இல்லை சேரம் காலேஜ் இவ்வளோ தானே ஒரு கூட்டம் வரும். அதுக்கு மேலே நானும் தேட்டரில் பார்ப்பீங்க 100 கோடி கலெக்ட் ஆகும், அதெல்லாம் ஓகே. அப்படி இந்த மாதிரி மாநாடு மாதிரிலாம் வந்துட்டு பண்ண மாட்டீங்கல்ல. பார்ப்போம் முன்னாடியே.
எனக்கு தெரியாது. வைல்டு ஃபயர் ஆகும், அதுக்கு தெரியும். தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி வைல்டு ஃபயர் அப்படி அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? ப்ரோ அவர் பேர் எடுத்தாலே சிரிப்பு தான் ப்ரோ வருது. அவர் ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்கும், அவர் ஏதாவது பேசும்போது சரி பார்க்கலான்னு இருக்கும் அவர் இன்டர்வியூலாம். இப்பெல்லாம் பாக்குறப்போ சிரிப்பு தான் வருது. ஐயோ, என்னையா பேசிட்டு இருக்காரு. ஒரே இடத்துல 10 சேனல்ல கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. மனக்குமுறல கொட்டிட்டு இருக்காரு, அது பேர் சொல்லாம கொட்டிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல அம்பி முடியறப்ப அலிங்கன். பாவம் மனுஷன். இவனுங்களே விட்டுட்டு அடுத்து புஷ்பா 2 அதுக்கடுத்து விடாமுயற்சி விடுதலைன்னு போயிட்டாங்க. இன்னும் எதுக்கு கங்குவா குத்திட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன் ப்ரோ அவங்களோட பாருங்க ப்ரோ, இவர் பண்ண இம்பாக்ட் அதான் இவர் பண்ண சூர்யா பண்ண இம்பாக்ட் சில நிறைய இருக்கு. ஜோதிகா பேசினது அந்த கோயில் ரிலேட்டடா நிறைய இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த இம்பாக்டும் தெரியல, எதுவுமே தெரியல. ஃபேன் ஃபாலோவர்ஸ் மூவி பயங்கரமா இருக்குன்னு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. இதே இம்பாக்ட் வந்து ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாமே இம்பாக்டே எல்லாம் போயிருக்குங்க. அது ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுல இம்பாக்டே எல்லாம் போயிருக்கும். ஒரு அடி விழுவும் போது 4 தர்மடி சேர்ந்து ஒரு கரெக்ட் தான் அது. கரெக்ட். இப்போ நேர்ஸ் எடுத்த சக்சஸ் மீட் வைப்பாங்களா ப்ரோ? ப்ரோ பாச தூக்கி போட மாட்டேன். நைட் ஒரு மணிக்கு 1 மணி தொண்டையால ஏறீங்க எப்படி ப்ரோ? பாஸ் இன்னும் வச்சிருக்க ப்ரோ. அவர் சொல்லும் போது சில்லறையெல்லாம் செலவிட்டோம் ப்ரோ. ப்ரோ அவங்க எல்லாருக்குமே அவங்க படத்து மேல கான்ஃபிடன்ட் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை நம்புவாங்க ப்ரோ. ஆனா அவர் வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல சொன்னார் ப்ரோ. அந்த லெவல்ல கான்ஃபிடன்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ. எல்லாருமே அப்படித்தாங்க சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு சுறா படத்துக்கு விஜய் சுறா ஆடியோ லான்ச்ல விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்து பாருங்க. கிண்டலுக்கு சொல்ல ரஜினி படத்தோட ஆடியோ லான்ச்ல எடுத்து பாருங்க. லிங்காவை பத்தி அவர் என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பாருங்க. காலாவை பத்தி அவர் என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பாருங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச் பாருங்க. எல்லாருமே அந்த படத்தப்போ கான்ஃபிடண்டா தான் பேசுவாங்க. ப்ரோ அது ராஜமௌழி வந்து ரஜினி கூட வந்து கம்பைன் பண்றத வந்து இக்னோர் பண்ண மாதிரி சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? ப்ரோ அவரு வந்து 2 வருஷம் 3 வருஷம் படம் எடுக்கிறவரு, ஓகேவா? ரஜினி வந்து இன்னும் 2-3 வருஷம் தான் நடிப்பாரு. அவருக்கு வந்து இப்போ ஆக்டிவா இருக்க டைம்ல வந்து ஷார்ட்டா டக்குன்னு படம் எடுக்கணும். அது இல்லாம அவர் வந்து ரொம்ப இந்த வாரு அது இதுன்னு வச்சு பிசிக்கலா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி சில படங்கள் எடுப்பாரு. இவருக்கு ஏஜ் ஃபேக்டரும் ஒன்று இருக்கு, அதை பார்க்கணும். கமர்ஷியல் படங்கள் ஒரு கரெக்டாக இருக்கும். அதனால ராஜமொழின்றது அவர் ஒரு படம் பண்ணி ஒரு கதை இவருக்காக பண்ணி சொன்னோம், அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ ஜெயிலரே ஓகே தானே, ஜெயிலர் மாதிரி ஒரு படம் பண்ணா ஓகே தானே. அடுத்தா இருக்குங்க 3 படம் இருக்கு, அதுவே இன்னொரு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ நடிப்பாரு. ப்ரோ ஆனா ராஜமௌழிக்கு ரஜினி தேவையில்லைங்க. ராஜமௌழியே தனி பிராண்டு, அந்த 1000 கோடி பிராண்டு. ரஜினியை விட பெரிய ஆளு ராஜமௌழி. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதானே, இதுல என்ன சொல்றது? தெலுங்கு சினிமால ஹையஸ்ட் மார்க்கெட் யாருக்குன்னு கேளுங்க, தெலுங்கு ஃபேன்ஸ் கேட்டாது. அவன் அல்லு அர்ஜுன் சொல்ல மாட்டான், அவர் ஈய வச்சே படம் எடுத்து ஓட்டிட்டாரு. என்டிஆர் சொல்ல மாட்டான், மகேஷ் பாபு சொல்ல மாட்டான், ராஜமௌழின்னு சொல்லுவான். 1000 கோடி ரூபா பிசினஸ் அவருக்கு கலெக்ஷன் அப்படியே கண்ணை முடிட்டு இருக்குங்க. 1000 கோடி ரூபா கலெக்ஷன் ராஜமௌழின்னா வரும். இப்படி இருக்கு, எந்த ஹீரோன்லாம் கணக்கு இல்லை. ப்ரொமோஷனுக்கே 6 மாசம் 5 மாசம் எடுத்து பார்க்க போறவங்க பெரிய ஒர்க் தான்.
அடுத்து ஒரு மகேஷ் பாபு வச்சு ப்ரோ இருக்கிறாரு. ஆமா, அது 2 வருஷம் ஆயிடும். பட் அவருமே நிறைய வந்து ஹாலிவுட் படத்துல இருந்து அந்த ஒரு மாதிரி காப்பி அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. பட் அவர் எல்லாரும் கொண்டாடுறாங்க, அட்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அட்லி மட்டும் யாரும் கலாய்க்கிறா? இங்க இருக்க அஜித் ஃபேன்ஸ் கலாய்ப்பாங்க. அது விஜய் மேல இருக்க வன்மத்துல. அங்கதான் ஜவான்ல ஒரு படம் வாங்குது, அதுக்கே 1000 கோடி. எதுக்கு இந்த படத்தை 1000 கோடி வரைக்கும் பார்த்தானுங்கன்னு எனக்கே தோணல. நீங்க அதுக்கு முன்னாடி தெரி விமர்சனம் நல்லதாயா இருந்துச்சு, ஜவானியா இவ்வளவு கண்டாவியா இருக்கு. ஆனா அதையும் பாக்குறானுங்க எனக்கு தோணுச்சு. பாலிவுட் ஃபேன்ஸுக்கு அதுவே புரியுது ப்ரோ. ஒரு பொண்ணெல்லாம் தூக்கு போட போவோம், தூக்கு போட போனோன்னே ஒன்னு ஃபோன் வந்து அவங்க அப்பா தூக்கு அப்பா பேங்க்ல பணம் வந்துருச்சுப்பா, தூக்கு போடாதவா இறங்கி அப்படி இஞ்சி மேக்ஸா இருக்குங்க அந்த படமே. அந்த படத்தை 1000 கோடிக்கு பாக்குறானுங்க. நல்லா மென்சல்லாம் எடுத்து வச்சே அவனுக்கு டேஸ்ட் அப்படிதான் போல. இல்ல bro, அது ஹீரோ வந்து நல்லா மூஞ்சி உடம்பு ஃபுல்லா சுத்திருப்பாரு, அதுல வந்து நெருப்பு பட்டு எரிஞ்சு மூஞ்சி கறிக்கிறாரு. ஏன் ப்ரோ பாகுபலி எல்லாம் பாக்குறீங்க, உடம்புல நெருப்பு பட்டு ஒண்ணாகாம? அது அந்த கவசம் தாங்க. அதுலயுமே பாகுபலி என்னன்னா கிளவரா பண்ணிருப்பாங்கன்னா, அவரு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ஷீல்டு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாரு, கவசம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அதனால அது ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்படியா? ஆனா தளபதிக்கு 2 படமுமே மாசா கொடு, 3 படத்துல 2 படம் பயங்கரமா இருக்கும். பிகில் கொஞ்சம் சிஜி ஒர்க் ஒரு மாதிரி இருந்தது. பட் ராயப்பன் கேரக்டர் வேற லெவல்ல இருக்கு. அது 3மே ஆவரேஜ்னு சொல்லலாம், 3மே நல்லா இருக்குன்னு சொல்லலாம், 3மே சூப்பர்னு சொல்லலாம். ஆளுங்களை பொறுத்து. விஜய் ஃபேன்ஸுக்கு 3 சூப்பரு, அஜித் ஃபேன்ஸுக்கு 3 ஆவரேஜ். விஜய்க்கு வந்து அட்டியை விட முருகதாஸ் இருக்கவங்களுக்கு என்னை மாதிரி ஆளுங்களுக்கு 3 ஓகே. அப்படி ப்ரோ மெர்சல் உண்மையா நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு. மெர்சல் கான்செப்ட் சொல்றேன். 3 படமே தப்பான படம் தான். நல்ல படம் தான். ப்ரோ ஒரு சீசன் இந்த ஹாரர் த்ரில்லர் வந்து நிறைய எடுத்திருந்தாங்க, மூவிஸ் நிறைய வந்தது. அது அப்புறம் அப்படியே மாறி எல்லாம் கமர்ஷியலாவே வந்துட்டு இருக்கு. ஒரு சீசன் ஃபுல்லா அந்த ஹாரர் த்ரில்லர் மூவியா நிறைய வந்தது. இப்ப எல்லாமே கமர்ஷியலா வருது. எல்லாம் கமர்ஷியல் கன்வெர்ட் ஆயிட்டாங்களா ப்ரோ? கமர்ஷியல் ஹிட்டா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில படங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும் போது அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ காஞ்சனா இதெல்லாம் ஓடும்போது ஹாரர் காமெடிக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயோபிக் வந்து இப்போ சூரிய போட்டு ஓடுது, அமரன் ஓடுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜனர் அதுதான் இருக்கும். பயோபிக், அவனோட பயோபிக்கு, இவரோட பயோபிக்கு, அவருடைய இந்த மதுரையில ஒருத்தர் இருந்தாரு அவரோட பயோபிக்கு, யாருன்னு தெரியாத ஆளுங்க. என்ன சொல்றது, பயோபிக்னா தெரிஞ்ச ஆளுங்க கிடையாது, கட்டபொம்மனோ வாவுசி அந்த மாதிரி கிடையாது, தெரியாத மாரி செல்வராஜ் அவர் என்ன படம் மாரி ப்ரோ உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவினா? இல்ல வாழை எடுத்தார்ல ப்ரோ, அவரோட பயோபிக் தான். அது அவரோட அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி இப்ப நமக்கு தெரியாத சின்ன சின்ன கேரக்டர், சின்ன சின்ன ஊர்ல ஒரு அங்க ஒரு டிராவல்ஸ் இப்போ சரவணபவன் ஓனர் அண்ணாச்சியோட படம் எடுக்க போறாங்க. அந்த படம் நாளைக்கு நம்ம லெஜெண்ட் சரவணனுடைய படம் பயோபிக் எடுக்கலாம். லெஜெண்ட் அண்ணாச்சிக்கு அவரே நடிக்கலாம் அதுல. இந்த மாதிரி பயோபிக் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜானரா கொஞ்சம் இல்ல என்ன சிரிப்பீங்க? ஹலோ குமார் எடுப்பாரா ப்ரோ? ஓகே ப்ரோ, லெஜெண்ட கோத்து விட்டீங்க பாருங்க. எதுல போய் ஏங்க அவரும் ஒரு பிசினஸ் மேன் தானுங்க, என்ன நான் தப்பா எதை சொல்றேன்னா?
அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அந்த உண்மை கதைகள், பயோபிக், ட்ரூ ஸ்டோரி, இப்போ இதை ஒரு இன்சிடென்ட் இப்போ ஜெயில் இன்சிடென்ட் எடுத்திருக்காங்கல்ல, சொர்க்கவாசல்ல 1999 அந்த ஜெயிலோட கலவரம். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரியலைசேஷன் பேஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு லக்கி பாஸ்கரும் ஹர்ஷா மேத்தா. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது பெரிய ஒரு ஸ்கேம். அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட் எடுத்து அப்படியே அதுல இதான் சொல்றேன், லக்கி பாஸ்கர் மாதிரி. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இல்ல. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா அதுல இப்போ சொர்க்கவாசல் இப்படிதானுங்க. 1999 ஜெயில ஒரு கலவரம், ஒரு ரவுடி, அந்த ரவுடி செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் ஒரு கலவரம் ஆகி ஜெயிலரு கொல்றாங்க. இதுக்குள்ள ஒரு இன்னசென்ட் ஒருத்த மாட்டினா எப்படி இருக்கும்? அதான் ஆர்ஜி பாலாஜி. அதுலயே கொஞ்சம் கற்பனையா கலந்து இது பண்ணா அவ்வளவுதான். இதுக்குள்ள நம்ம ஒருத்தனை சேர்த்திக்கலாம். இப்போ அர்ஷத் மேத்தா ஸ்கேம் பண்றாரு, அதுல ஓகே. ஒரு பேங்கோட மேனேஜரா நம்ம ஆள் ஹீரோ இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். சின்ன சின்ன இது. ப்ரோ இளையராஜா பயோபிக் என்னதான் ப்ரோ ஆச்சு? அது ஒர்க் போயிட்டு அது டிராப் பண்ணிட்டாங்களா ப்ரோ? டிராப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க ப்ரோ. அது டிராப் பண்ணிட்டாங்களா? இல்லையே. மோடியோட பயோபிக் கூட ஏதோ எடுக்கிறேன்னு கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது அதுல. ஏற்கனவே ஒன்று எடுத்தாங்க, அது பெருசா ஓடல. யாரு ப்ரோ நடிச்சது? ஏற்கனவே ஒன்று வந்துச்சுங்க, நரேந்திர மோடி 2019 முன்னாடியே வந்துச்சு. அப்படியே அது ஓடல பெருசா. விவேக் ஓபராய் நடிச்சிருந்தாரு ப்ரோ. இப்போ நிறைய பயோபிக்லாம் எடுக்கப்பட்டு இருக்காங்க நிறைய. இப்போ இது வந்து சோனி லெவலில் வந்திருக்குல்ல, ஃப்ரீடம் அட் மிட் நைட் சொல்லிட்டு, அது எப்படி பாகிஸ்தான் இந்தியா தெரிஞ்சது, அதை ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து சாவர்கர் எடுத்துட்டு இருக்காங்க, சாவர்கருடைய ஹிஸ்டரி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ரைட் விங் ஐடியாலஜி ஒரு பக்கமா எடுத்துட்டு இருக்காங்க. ராட்சசன் மாதிரி இன்னொரு மூவி ஏதாவது வரும் தமிழ்லன்னு பார்த்தேன் ப்ரோ நான் ரீசெண்டா. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 த்ரில் மூவி தமிழ்ல நானும் பார்க்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ இப்போ மலையாளத்துல ஒரு படம் வந்ததுல ப்ரோ, ஏதோ நஸ்ரியா, அது பாத்தீங்களா ப்ரோ? ஏதாவது ரிவ்யூஸ் ஏதாவது பாத்தீங்களா? பார்க்கலாம், நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூக்ஷ்ம சுந்தரியா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். சூக்ஷ்மதர்ஷினி. கார்த்தி எனக்கு பிடிக்காது. நீங்க பாத்துறீங்களா ப்ரோ? பாத்துட்டு எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப ஸ்லோவா தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம். ஹலோ கார்த்திக். விக்னேஸ்வரன் இந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் அது ஃபுல்லாலாம் பார்க்கல, அந்த ஒரு கிளிப் மட்டும், அந்த அலைக்காவை பத்தி போட்டது மட்டும் பார்த்தேன். உண்மையா சொல்றாரா இல்ல உருட்டுறாரா? எதுல உருட்டுன்னு கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த படம் கதையெல்லாம் சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த கதையை டெவலப் பண்ணது அதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் லைக்கால வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனா லைக்கா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, அஜித் சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. சூர்யா 45 எப்படி ப்ரோ இருக்கு? ஏதோ கோயில் செட்லாம் போட்டிருக்காங்க. இப்பதான் ஷூட் ஆரம்பிச்சிருக்கு, நேத்தான ஆரம்பிச்சிருக்கு. ஆமா ப்ரோ, அது ஏதோ கோயம்புத்தூர்ல தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஏதோ கோயில் செட் மாதிரி பொள்ளாச்சி. போட்டுருக்காங்க. ஆமா, பொள்ளாச்சியில இருக்காங்க. ரூரல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரியா ப்ரோ? கிராமத்து இது மாதிரி? ஆமா ஆமா, அந்த டைப்ல. அதுல ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாரா ப்ரோ? ஆமா, அவரும் நடிக்கிறார். கார்த்தி ப்ரோ, பிரேக் டவுன் படம் பாத்தீங்களா?
ஜனவரியில பாத்துருவோம். நான் இப்பதான் பார்த்து முடிச்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டீசருக்கும் அதுக்கும் கான்செப்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது. சூப்பர். ஒரு பக்கம் பிரேக் டவுனு, ஒரு பக்கம் ரெண்டு ஆர்மி எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கி முக்கி தண்ணிட்டு இருக்கீங்க பாரு. ப்ரோ அது உண்மைதானா? T69 எதுவுமே ரீமேக்லாம் அப்படிலாம் ரீமேக்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ரைட்ஸ் வாங்கினாலும் உண்மைதான். அப்படி அந்த சின்ன சின்ன சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்றதுனால பிரேக் டவுனுமே அப்படியே பிரேக் டவுன் எடுத்து வைப்பாங்க. அதுல சின்ன சின்ன சிமிலாரிட்டி இருக்கும். அதனால எதுவும் விதங்க வரக்கூடாது ஒட்டியாக வைக்க அப்படின்னு சொல்லி பண்றது. பட் இருந்தாலும் நாங்க ஆப்போசிட் ஆளுங்க அப்படித்தானே பேசுவோம். பிரேக் டவுன் 1.5 மணி நேரம் தான் ப்ரோ. லைக் நல்லா இருக்கு படம். ஏன் 30 வருஷம் முன்னாடி வந்த படம் இல்ல அது? ஆமா 1997ல வந்துச்சு அது. ஆக்சுவலா அந்த படம் மட்டும் கிடையாது, ரீசெண்டா ஒரு படமும் இருக்கு. அதனால யாரும் மனம் தள்ளாத வைக்க. பிரேக் டவுன் கிடையாது, பிரேக் டவுன் மட்டும் கிடையாது. ஓகேதா? கேக்குது ப்ரோ. யாரும் பேசல, சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல என்ன ப்ரோ என்டிகே போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க நியூஸ் சேனல்லாம். பேசினாலே என்டிகே என்னையும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நியூஸ் சேனல்லாம். எப்பயுமே எதிரி தானே அதை நம்பியாங்க அந்த கட்சி வளர்ந்தது. அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ இப்போலாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. இப்ப ரஜினி மீட் பண்ணதுக்கு அப்புறம் வாயை திறந்தாலே அடிக்கிறானுங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுற மாதிரி. நீ ஏதாவது பேசினா முடிஞ்சுது. இப்போ சைமான் பேரெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அந்த இனிமே காத்தின்றவன் நல்லா பேசுவான் டிபேட்ல எல்லாம். நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அவனையே தர அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் மனசுக்குள்ள அந்த ஆளு மீட் பண்ணி நம்மள சாவடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க யாரு முதல் கட்சி? நீங்க டிவிகேவா? இப்பத்துல இருந்து டிவிகே ப்ரோ. நான் முன்னாடி நான் வந்து அதனால உங்களுக்கு அப்படிதாங்க தெரியும். உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இல்ல விடுமா உனக்கு கார்த்தி மாதிரி உங்க கட்சியில பேசுறதுக்கு ஆள் இருக்கா முதல்ல? ப்ரோ அததான் ப்ரோ நான் சொல்றேன். முன்னாடி நானு என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணும்போது நான் ஓட்டும் போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் தாங்க சப்போர்ட் பண்ணி அந்த கட்சியை வளர்த்து விட்டீங்க. அப்புறம் இப்பயே வந்து இப்போ வந்து உடனே வந்து அவன் கெட்டவன் நான் ஏன் கெட்டவன் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், அது ஓகே. நீங்க வந்து இப்போ திடீர்னு வந்து மாறுவீங்களா? ஆனா நாங்க வந்து உங்களோட சேர்ந்து ஆனோன்னு அடிக்கணுமா ப்ரோ? கார்த்தி மாதிரி பேசுறது உங்க கட்சி இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? அதனால சும்மா என்னங்க நீங்க எப்பயுமே இந்த ட்ரோல் மூட்லயே உட்காந்துருக்கீங்க. சூர்யா ஃபேன்ஸ் ஓட்டணும், அஜித் ஃபேன்ஸ் ஓட்டணும், ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டணும், இப்போ என்டிகே ஓட்டணும், அவ்வளவுதான். இதுதான் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு அரசு? சும்மா அவங்க எத்தனை மீட்டிங் போட்டாங்க, எத்தனை மீட்டிங் அதை பார்க்க மாட்டேறீங்க. நீங்க எத்தனை மீட்டிங் போட்டாங்க, எத்தனை பேரை பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேறீங்களே. சும்மா இது கிண்டல் மட்டும் முடிஞ்சு போச்சா? அதான் அரசியல? இது என்ன சினிமா? அது கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
அவன் மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு, அவன் பேசுறத பாரு அப்படின்னா மக்கள் உங்க பின்னாடி வந்துருவாங்களா? அப்போ அந்த பையன் பயங்கரமா கிண்டல் அடிச்சிட்டான்ப்பா அவனை அப்படின்னு. ப்ரோ 8 எப்ப புள்ளி இருக்கு வாங்குறது எலெக்ஷன்? எப்படி? 1.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் இருக்கு. இப்ப வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? நாங்க மீன் போடுறோம் ப்ரோ, ட்ரோல் பண்றோம் ப்ரோ. இப்படியா? இல்ல ப்ரோ, அவர் 8% வாங்கினார்ல, அது எப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி அதுக்கு முன்னாடி 6.5 எப்படி வாங்கினாரோ அதுல இருந்து 1.5 சேர்த்து வாங்கியிருக்காரு. அது எப்படி? அப்ப 1.5 தான் நீங்க சப்போர்ட் பண்ணது, அப்படி வச்சுக்கலாமா? ப்ரோ அந்த 6 அதுல பாதி நாங்க தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணிருப்போம். இப்ப என்ன மாதிரி என்ன மாதிரி நீங்க காமனா நிறைய பேர் எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே சரி டிஎம்கே ஓகே, அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல ஏன் ஓட்டு போடல அவருக்கு? ஏன் விக்கிரவாண்டியில விஜய் ஃபேன் இல்லையா? டிவி காரங்க இருக்கு. என்ன வேஸ்ட் தெரிஞ்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன் அதுல போட்டுக்கலாமே அவருக்கு? நான் என்ன கேக்குறேன், அவருக்கு போட்டுருக்கலாம்ல, அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு போட்டுருக்கலாம்ல, ஏன் போடல? அதே விக்கிற வண்டியில அவர் என்ன ஓட்டு வாங்கினாரோ அதே ஓட்டு தான் திரும்ப வாங்குறாரு, ஏன் வாங்குறாரு? அப்ப நீங்க எங்க போனீங்க? 2021 விக்ரவாண்டியில வாங்கின ஓட்டு தான் திரும்ப வாங்கியிருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு 26ல அடி வாங்குவார் ப்ரோ, எங்களால அடி வாங்குவார். எங்க அவருக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்க, இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு அதை பாத்துக்கோங்க. நீங்க சும்மா அடுத்தவனையே பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபிக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நாம் தமிழருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு நாக் அவுட் ப்ரோ. நாங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோ. அவங்களால லீக் மேட்ச், நாம் தமிழ் பிஜேபிலாம் லீக், நீங்களும் நாக் அவுட். இந்த மேட்ச்ல தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது. நீங்க 31 வரைக்கும் நீங்க அரசியல் பண்ண போறீங்களா அடுத்த வருஷம்? ஏடிஎம்கேக்கு உங்களுக்குலாம் வந்து இதோட முடிவு, வெற்றியா தோல்வியா வாழ்வா சாவதான். சும்மா உட்காந்து அவங்களே ட்ரோல் பண்ணிட்டு கிண்டல் அடிச்சுட்டா நீங்க பெரிய ஆளா? ஏன் ப்ரோ இது விட்டு போறதுக்கு தான் எங்க ஆள் வந்து பிலிம் விட்டு வெளில வரேன்னாரா? பிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு. என்ன ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதாங்க நானும் சொல்றேன், இதுல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நாம் தமிழருக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு எலெக்ஷன் அவ்வளவுதான். இல்ல அதுதான் நானும் சொல்றேன், நாம் தமிழருக்கு இன்னொரு எலெக்ஷன். ஓகேவா? இந்த எலெக்ஷன்ல தோத்தா அண்ணன் அடுத்த எலெக்ஷன் பண்ணுவாரு, அடுத்த எலெக்ஷன்ல தோத்தாரோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன் நிப்பாரு அண்ணன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு அதை பத்தி பெரிய கவலையும் கிடையாது, இதுலயும் கவலை இல்லை. இப்ப 8% 3% ஆயிடுச்சு, இல்ல 4% 5% ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவாரு அண்ணன்? ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுவாரு? ஓட்டு மிஸ் சரியில்லை, இல்லை ஏமாத்திட்டாங்கன்னு. இல்லைன்னா மக்கள் எல்லாம் வந்து இங்க மடை மாத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் நிப்பாரு அண்ணன், அந்த யார் நிக்கணும் அவங்களை போட்டு நிக்கிறான்னு போயிட்டே இருப்பாரு. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. இங்க சீரியஸ் கேம் யாருக்கு? அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். நீங்க வருவீங்க நிக்கிறீங்க, நீங்க தோத்த போனா இன்னொரு கமலஹாசன். ப்ரோ அப்படி சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அப்புறம் அப்படி சொல்ல முடியாதுன்னு என்னென்ன எனக்கு புரியல. எனக்கு வேற எப்படி இல்ல அவரு தோத்தாலும் அடுத்த உடனே போயிடுவாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. சீமானுக்கு இழக்கிறதுக்கு தளபதிக்கும் எதுவும் இல்ல ப்ரோ, அவரும் எல்லாத்தையும் விட்டு வர்றாரு. அதுதான் சொல்றேன், நீங்க தோத்தா அடுத்த கமலஹாசன், நீங்க தோத்தா என்ன அடுத்த 5 வருஷம் நடிக்காம இருப்பீங்களா? அரசியல் பண்ண அப்படிதானே சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அவரோட ஸ்டாண்ட் அதானே ப்ரோ. நீங்க வந்து ஒரு ஜோசியக்கார மாதிரி அவர் இதெல்லாம் நீங்க நம்பலாம். தோத்ததுக்கு அப்புறம் நடிக்க மாட்டாரு அவரு. தோத்ததுக்கு அப்படிதானே சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, இப்ப என்ன இருக்கோ அதை பத்தி தானே ப்ரோ பேசணும். இப்ப அவர் கொடுத்திருக்க ஸ்டாண்டு நடிக்க மாட்டேன்றதுதான். நடிப்பாரா நடிக்க மாட்டேன்றது அவரு தோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஷூட்டிங்ல தான் இருக்காரு அவரு. இன்னைக்கே ஷூட்டிங்ல தான் இருக்காரு. ப்ரோ அவர் என்ன சொன்னாரு, இந்த படத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் இல்ல. இப்ப நீங்க சொல்றதே வச்சுக்கோங்க கான்செப்ட். இப்ப நாங்க வந்து அரசியல்ல வரதுக்கு முன்னாடி இப்ப படம் நடிக்கிறப்ப இவ்வளவு பேச்சு, அவர் வந்து இன்னும் அரசியல் இதுக்கே வரல. ஒரு கடைசி படமே சொல்லவே இல்லை. எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு படம் இருக்கு, அந்த ஒரு படத்தை முடிச்சிட்டு தான் சொன்னாரு. தவிர அவர் சொல்லியிருக்காரு போ சொல்லியிருக்காரு. என்னது இருக்கா? நான் என்ன கேக்குறேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியல்ன்றது பொழுதுபோக்கு இல்ல. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை இருக்கா அறிக்கையிலயோ? இல்ல அவர் பேசுறதுலயோ இருக்கா? விட்டுட்டு வரேன்னா என்ன ப்ரோ? நான் கேட்கிற கேள்விக்கு பதில், இனி நடிக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை இருக்கா? ப்ரோ விட்டுட்டு வரன்றது அதுவும் ஒண்ணுதான். நான் கேட்ட கேள்வி சொல்ற மாதிரி நீங்க சொன்ன வார்த்தை இல்ல ப்ரோ. ஆனா இது அதான் ஏன் இல்ல? விட்டுட்டு வரேன்றதுக்கு அதான் அர்த்தம். ஏன் இல்ல?
ஏன் இல்ல ப்ரோ அது ஏன் இல்ல அதுதான் அதுக்கு பதிலா இதை சொல்லிட்டாருன்றேன் நானு விட்டுட்டு வரேன்ட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுதாங்க நான் சொல்றேன். வேற என்ன? அதுதான் ப்ரோ நீங்க வந்து அதை அப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நாங்கெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அது நீங்க நடக்கும்போது தான் தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறீங்க, நான் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அது நடக்கும்போது தான் ப்ரோ ப்ரோ அது தெரியும். உங்க சைடுல இருந்து 2026ல தான் நீங்க ஒண்ணு தெரியும். யோசிச்சு அது கரெக்ட்ன்றீங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ ஒத்துக்க முடியும்? ஒப்பீனியன் எனக்கு டிஃபர்ஸ் இப்போ ப்ரோ, பட் எங்க அது சைடுல இருந்து நாங்க இல்லைங்க. பேசுறப்போ அவரு இதுல என்ன எனக்கு புரியல. எனக்கு ஒப்பீனியன் டிஃபர் எப்படி ஆகும் இதுல? ஆமா ப்ரோ, நீங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க, நாங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு நான் தான் கேக்குறேன். அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க. இன்னொரு படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அரசியலுக்கு வரேன், எலெக்ஷன் நிக்கிறோம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் கடைசி படம் ப்ரோ சொல்லவே இல்லையே. சொல்லிட்டாரு ப்ரோ. ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு எல்லா சைடுல இருந்தும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் லாஸ்ட் அவர் டைம்னு சொல்லிட்டு அறிக்கையிலே இருக்கா? நான் கேட்டு அவர் அறிக்கையிலயா அவர் ப்ரோ பேசுனதுலயும் இருக்கா? எல்லாருமே இப்படி பொதுவாவே சொல்லிட்டாங்க. ஒன் லாஸ்ட் டைம்னே போட்டாங்க. அவரு இது இல்லாம அப்புறம் யார் போட்டா? போடுவாங்க ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு. யார் போட்டா? யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து போட்டுட்டு சரி, இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் போட்டிருக்கேன் விட்டுருங்க. இது ஒரு இல்ல இது இது ஒரு டாபிக்கே கிடையாது. ஓகேவா? அது இல்ல ப்ரோ, நீங்க சொன்னாரான்னு கேட்டீங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவரோட இது போட்டிருக்காங்க. இல்லாம அவரோட சொல்லுவாங்க நாலேஜ் எல்லாம் போடுவாங்க. போட்டிருக்க மாட்டாங்க ப்ரோ. அதுவும் இல்லாம சரி, இப்ப ஓகே. நீங்க சரி சொல்றது வந்து தம்பி, பாத்தீங்கன்னா அவரு விடுங்க. நீங்க பாருங்க, நான் வந்து ஒரு 2 மாசமாவே உங்களை பத்தி பெருசாலாம் விமர்சனம் பண்றதில்ல. இதுக்கு தேவையில்லாம வந்து வாய் இழுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ப்ரோ 2026ல பாருங்க ப்ரோ. நான் அதான் நம்ம படத்துல சொல்ற மாதிரி தான், பேசி வேஸ்ட் தான். செயல்ல தான் நம்ம இது பண்ணோம், ப்ரூஃப் பண்ணோம். ஆனா கமல் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி. அவருக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் விட்டுட்டு வரேன்னு சொல்லல, அவர் உச்சத்துலயும் இல்ல. நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க 2021 அரசியல் வரியா? ப்ரோ விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அரசியல் பண்றோம் தானே ப்ரோ சொல்றோம். எங்க இன்னைக்கே ஷூட்டிங்ல தான் இருக்காருன்ற, அப்புறம் விட்டுட்டு விட்டுருந்தா எதுங்க விட்டு வந்தீங்க? ப்ரோ கமல்ஹாசன் வந்து கமல்ஹாசன் வந்து அப்படியே பாதியில விட்டு வந்துருவீங்களா? ப்ரொடியூசருக்கு லாஸ்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இல்ல அவரோட இல்ல மெயின் அவரோட மெயினே என்னது? ஒரு ஆக்டர். அவர் இப்ப அரசியலுக்குள்ள வரேன்னு இருக்காரு. சோ லாஸ்ட் மூவி சைன் பண்ணிருக்காங்க, அதை முடிச்சுட்டு வரேன்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் கமல்ஹாசன் கூட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஜி. நான் அவர் வந்து நான் 2 திடீர்னு மாசமா உங்களை வந்து பத்தி வந்தவர். பேசுறேன். இப்படிதான் திடீர்னு நீங்க பேச வந்தவர், மாட்டேன், நான் பேசுறது சடனா விட்டுருங்க. வந்தவர். இவர் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஆமை. ரொம்ப நாள் பிளான் ஆமா, பண்ணி ஒத்துக்கிறேன். வந்திருக்கு. ஆமா, ஒத்துக்கிறேன். ப்ரோ டி நெக்ஸ்ட் ரிலீஸ் எது ப்ரோ? குபேரா. சம்மர் ரிலீஸ் பிப்ரவரி வந்துடும். ஓகே. அதுக்கடுத்து இட்லி கடை நீட் மாடல்ல தனுஷ் இருக்காரா ப்ரோ? அவரு ஏதோ கேமியோ ஏதோ பண்ணுவாருங்க, அவரு தான் டைரக்ஷன். ஓகே. கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ SK24 யார் ப்ரோ மியூசிக் டைரக்டர்? அனிருத். ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த இவரு கேமராமேன், அமரன் கேமராமேன் அவரு தானே? ஓகே ப்ரோ. சாய் அவ்வளவுதான். சாய். ப்ரோ ஏதாவது அப்டேட் தாங்க ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, டிசம்பர்ல ஷூட்டிங் போயிடும். மோஸ்ட்லி அடுத்த இன்னொரு 10 நாளுக்குள்ள பூஜை போட்டுருவாங்க. சரி ப்ரோ, தேங்க்யூ. நிறைய இருந்துச்சு.
கேக்குதா? சரி ஓகே முடிச்சுக்கலாமா? குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். ஐயப்பா கேக்குதா? கேக்குதா? கேக்குது. மொத்தம் ஓகே 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 பாய். பாய் ப்ரோ.